அனைவருக்கும் வணக்கம். தினமொரு திருக்குறளில் இன்றைய குறள் அதிகாரம் எண் 2 அதிகாரம் வான் சிறப்பு. குறள் எண் 16. குறள் விசும்பின் துளிவீழின் அல்லால் மற்றாங்கே பசும்புல் தழைக்காண்பரிது. பொருள்: விண்ணிலிருந்து மழைத்துளி விழுந்தால் அன்றி மண்ணில் பசும்புல் தலைக்காண்பது அரிதான ஒன்றாகுமாம். நன்றிகளுடன் தமிழருவி திருமதி ப. ஆனந்தி, M.A. B.Ed, தனியார் பள்ளி தமிழ் ஆசிரியை, சிவகிரி FM ரேடியோ துணை இயக்குனர். நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். முதல்ல என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேங்க. ஆமா ஆமா, சந்தோஷம். சிவகிரி VN தண்டபாணி. நான் அப்பா தெய்வ திருவாளர்கள் மீனாட்சி முத்துமொழியார் நாச்சம்மாள் அவர்களுடைய அருமை மகன். இப்போ தற்சமயம் சமூக சேவை, சமுதாய சேவையில இன்ட்ரெஸ்ட் அதிகம். சரிங்க. அடுத்தபடியா இப்ப சமீபத்துல ஒரு 4-5 மாசம் முன்னாடி தமிழக வெற்றி கழகத்தினுடைய சிவகிரி தேர்வு பொருளாளர் பதவியில் இருக்கிறேங்க. ரொம்ப சந்தோஷம். ஆவண எழுத்தரா இருந்துகிட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதுவும் சமுதாயத்துல ஒரு நல்ல நேமோட செஞ்சுட்டு இருக்கிறேன். சந்தோஷம். LIC ஸ்டார் ஹெல்த் ஏஜென்ட் இது எல்லாமே ஒரு சேவை மனப்பான்மையோட தான் செஞ்சுட்டு இருந்தீங்களே. அந்த லைசன்ஸ் ரெனியூ பண்ணிக்கிட்டு அது சேவை மனப்பான்மையோட செய்யறேன். இந்த அகரம் சூப்பர் மார்க்கெட் அப்படிங்கிறது இதுல மக்களுக்கு நம்ம பொருள் வகையில அதாவது கேஷா கொடுக்கறது, ஒரு உதவி செய்யறது கேஷா கொடுக்கறத விட நம்ம வியாபாரத்துல வரக்கூடிய லாபத்துல ஒரு சிறு பங்கு அவர்களுக்கு போய் சேரட்டுமே. சரி சரி. அந்த நல்ல எண்ணத்துல செஞ்சிருக்கீங்க. இந்த கடை தொடங்கிருக்கீங்க சூப்பர் மார்க்கெட். ஆமா ஆமா ஆமா. சூப்பர் மார்க்கெட் அப்படின்னா இதுல வரக்கூடிய லாபத்துல இப்போ ஒரு 1000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணா எனக்கு கிடைக்கல ஒரு 100 rupees கிடைக்குது அப்படின்னா நான் அவங்களுக்கு ஒரு 50 rupees அப்படி அதாவது மறைமுகமா ஹெல்ப் பண்றது. சூப்பர் சூப்பர். அது ஏன்னா கேஷா நீங்க 50 ரூபா கொடுத்தா அது பொருள் வாங்கினா நாங்க சமூக சேவை செய்யறதாகவும் அர்த்தம். ஆமா 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 கண்டிப்பா. இதுல வரக்கூடிய லாபத்தையே பாத்தீங்கன்னா எங்க அப்பா பேர்லயும் அம்மா பேர்லயும் நான் ஒரு கல்வி அறக்கட்டளை நிறுவி இருக்கிறேங்க. அதுல டெபாசிட் கூட ஒரு 2-3 மாசத்துல ஒரு 3, 4, 5 அப்படிமா டெபாசிட் பண்ண போறேன். சரிங்க சரிங்க. அந்த பத்திரிக்கை கூட அப்படிதான் கொடுக்குது. அது பாத்தீங்கன்னா அம்மா அப்பா பேரை போட்டு அறக்கட்டளை, கல்வி அறக்கட்டளை நிறுவன சேர்மன், அது எங்க ஃபேமிலியில உறுப்பினர்லாம் இருப்பாங்க. அதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறேன். அந்த கல்வி அறக்கட்டளைக்கு ஏழை மாணவர்களுக்கு கண்டிப்பா ஏழை மாணவர்கள் நான் படிக்கிறது கூட முக்கியம் இல்ல, அதாவது மார்க் வச்சு எல்லாம் கொடுக்கறது இல்லைங்க. அவங்க ஃபேமிலியில இப்போ அப்பாவோ அம்மாவோ வருமானம் இல்லாம எத்தனையோ பேர் இருப்பாங்க இல்லைங்களா. நாம அதான் கடந்துதானே வந்திருக்கிறோம். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. பொருளாதாரத்துல எவ்வளவோ கஷ்டம், ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி குடும்பத்துல ஒரு நல்லா படிக்கிற பையனுக்கு, ஒரு 10th+2 பையனுக்கு, பொண்ணுக்கு நம்ம கல்வி உதவி வருஷமான செய்யறதுக்கு அது ஒரு இது. சரி, இதுல வரக்கூடிய வருமானத்தை அது ஒரு பங்கு கூட கொடுக்கலாம்னு இருக்குங்க. நிச்சயமா நிச்சயமா. அந்த மாதிரி கடை எங்க இருக்குது? கடை இப்போ முத்தூர் ரோட்ல பாரத் கேஸ் கம்பெனி இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க இல்லைங்களா, அந்த முருகன் ரைஸ் மில் ஆப்போசிட். ஆமா ஆமா ஆமா. அந்த காம்ப்ளெக்ஸ் இல்லைங்க, அது அன்னை காம்ப்ளெக்ஸ் சொல்லுவாங்க, பாரத் கேஸ் ஆபீஸ் சொல்லுவாங்க. சரி சரி சரி. அகரம் சூப்பர் மார்க்கெட் என்ற பெயரில் இனிதே ஆரம்பிக்கப்பட உள்ளது. இப்போ அது மளிகை ஜாமான் இல்லாம வேற என்ன ஜாமான் இருக்கும்? இல்ல, மளிகை அதிகமா இருக்குங்க. மளிகை அதாவது டிபார்ட்மெண்ட் சொல்லணும், மளிகை பொருள் அதிகமா இருக்கு வீட்டுக்கு. அதாவது மளிகை சூப்பர் மார்க்கெட்ல எல்லாமே இருக்கு. பிளஸ் இந்த பூஜா சாமானங்கள், அப்புறம் கொஞ்சம் ஸ்டேஷனரி, அப்புறம் அருண் ஐஸ்கிரீம் இருக்குங்க. கிடைக்கும். எல்லாமே நியாயமான விலையில கிடைக்கும். இதான் சொல்லுங்களேன், ஏதாவது லாபத்துல ஒரு பங்கு நாங்க கேஷா கொடுக்காம அது அவர்களுக்கு அந்த லாபம் கொஞ்சம் சேர்ற மாதிரி கொடுப்பீங்களேன். கண்டிப்பா கண்டிப்பா. அது சிறப்பு தள்ளுபடி சொல்லக்கூடாது, லாபத்தில் ஒரு சிறு பங்கு அவர்களுக்கு போய் சேரும். அது கண்டிப்பா செய்யணும். இதுல வரக்கூடிய லாபத்தை கூட நான் கல்வி அறக்கட்டளைக்கு மட்டும்தான் பயன்படுத்துறேன். இந்த லாபத்தை ₹1 இருந்தாலும் அது எங்க வீட்டு செலவுக்கோ என்னுடைய செலவுக்கோ எதுவுமே இல்லைங்க. ஈரோடு வந்துட்டாருங்க சார். ஈரோடு கவர்மெண்ட் ஈரோடு மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் பெருந்துறை
சூப்பர். அப்படியா? வந்து வந்து 1 மாசம் ஆச்சு. சரி, நான் தான் இதெல்லாம் விரும்புறது இது எல்லாம் சொல்லிக்க மாட்டேன். பரவாயில்ல பரவாயில்ல. அவர் வந்து இப்போ 1 மாசம் 25 நாள் ஆச்சுங்க. அதுல வந்து 4 பேர் தெரிஞ்ச சேவையை நாங்க பெற முடியும். அவர் வந்து நல்லா பாத்தீங்க, கவர்மெண்ட் ஈரோடு மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் அண்ட் காலேஜ். ரொம்ப சந்தோஷம். அவருக்கு வாழ்த்து. பெருந்துறையில வந்து அவரு எம்டி ஜெனரல் மெடிசன்ல வந்து ஹெச்ஓடியாவும் இருக்கிறாரு. அவரும் மற்ற டாக்டர்ஸ் உருவாக்க போறாரு. நம்ம ஊர்ல இருந்து போனா அவரை அணுகலாம் சுலபமாக. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. சரி சரி, ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய சமூக சேவையின் கூடிய வணிகம் பெருகட்டும், மற்றவரையாவுக்கும் சேவையை தொடரட்டும். எல்லா நல்ல விசேஷங்களுக்கெல்லாம் வந்து நம்ம நல்ல முறையில அவங்க என்னை பயன்படுத்திக்கிட்டா அவங்களுக்கு ஒரு யூஸா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பா கண்டிப்பா. வந்து ஒரு அவங்க நாடுனா தான் நம்ம செய்ய முடியும். கண்டிப்பா செய்யலாம். எந்த ஒரு விஷயமே வந்து நாடி எனக்கு வீட்டுல விசேஷங்க அப்படின்னு சொன்னா நாம அதை நம்மளால முடிஞ்சதை நம்ம ஹெல்ப் பண்ணலாம். கண்டிப்பா கண்டிப்பா. அந்த மாதிரி வந்து இந்த சொல்ல போனா இந்த டிபார்ட்மெண்ட் சூப்பர் மார்க்கெட் வச்சதே வந்து இதனுடைய லாபம் வந்து பொதுமக்களுக்கு தான் வந்து மறைமுகமாக போகுது. நீங்க இந்த மாதிரி செய்திலாம் சிவரேடியமும் பகிர்ந்துக்குங்க. என்னுடைய இதுல வந்து என்னுடைய லாபத்துல 1 பைசா கூட எனக்கு இல்லைங்க. நல்லா புரியுது. 1 ரூபாய் கூட நான் எடுத்து செலவு பண்ணுவேன். எனக்கு என்ன சார் பாக்கெட் பண்ணி கூட எதுவுமே இல்லை. கண்டிப்பா கண்டிப்பா. அதனால வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஏர்ன் பண்றோம், அதை வந்து மறைமுகமாக மக்களுக்கு சேவை செய்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். தங்களுடன் இணைந்திருப்பது தமிழருவி திருமதி ப. ஆனந்தி, MA BEd, தனியார் பள்ளி தமிழ் ஆசிரியை, சிவகிரி FM ரேடியோ துணை இயக்குனர். தங்களின் படைப்புகள் சிவகிரி FM ரேடியோவில் ஒளிபரப்பாக வேண்டுமா? அமைப்பாளர் திரு K. முருகபூபதி அவர்களின் 9486393197 என்ற எண்ணிற்கு தங்களின் படைப்புகளை வாட்ஸ்அப் மூலம் அனுப்பி வையுங்கள். நன்றி, வணக்கம். ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே. ஹலோ குட்டீஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக ஒரு புதிர் கொண்டு வந்திருக்கேன். கேட்குறீங்களா? வாங்க சொல்கிறேன். ஒரு வயசான தாத்தா ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்தாங்களாம். அந்த தாத்தாவோட நண்பர் அவரை பார்த்துட்டு, என்னையா இவ்வளவு தூரம் அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு தாத்தா நேரடியாக பதில் சொல்லாமல் சுற்றி வளைச்சு பதில் சொன்னாங்களாம். தாத்தா என்ன பதில் சொன்னார் தெரியுமா? கேளுங்க. முதல் எழுத்தால் பால் உண்ணலாம், கடைசி 2 எழுத்தை எடுத்துக்கொண்டு கானகம் செல்லலாம், முதலும் முடிவும் தாத்தாவுக்கு, 3 எழுத்தில் ஒரு வார்த்தை, அங்கே போகிறேன். என்ன குட்டீஸ், புதிர் புரிஞ்சுதா? மறுபடியும் சொல்கிறேன், நல்லா கேளுங்க. முதல் எழுத்தால் பால் உண்ணலாம், கடைசி 2 எழுத்தை எடுத்துக்கொண்டு கானகம் செல்லலாம், முதலும் முடிவும் தாத்தாவுக்கு, 3 எழுத்தில் ஒரு வார்த்தை, அங்கே போகிறேன். என்ன குட்டீஸ், புரிஞ்சுதா? யோசிச்சிங்களா? சரி, உங்களுக்காக நானே விடை சொல்கிறேன், கேளுங்க. முதல் எழுத்தால் பால் உண்ணலாம். முதல் எழுத்து என்ன தெரியுமா? கோ. கோன்னா பசு. பசு என்ன கொடுக்கும்? பால் கொடுக்கும். அப்போ முதல் எழுத்தால் பால் உண்ணலாம். முதல் எழுத்து கோ. கடைசி 2 எழுத்தை எடுத்துக்கொண்டு கானகம் செல்லலாம். கடைசி 2 எழுத்து வில். வில்லும் அம்பும் எடுத்துக்கிட்டு வேட்டையாட காட்டுக்கு போகலாம். கானகம்னா காடு. அப்போ கடைசி 2 எழுத்து வில். முதல் எழுத்துக்கோ, கடைசி 2 எழுத்து வில். அடுத்து என்ன சொன்னார்? முதலும் முடிவும் தாத்தாவுக்குன்னு சொன்னார். முதல் எழுத்தும் கடைசி எழுத்தும் தாத்தாவுக்குன்னு பொருள் வருமா? அது என்ன தாத்தாவுக்கா இருக்கும்? முதல் எழுத்துக்கோ, கடைசி எழுத்து இல்லு. கோல். கோல்னா தடி, கைத்தடின்னு சொல்வோம். தாத்தா பாட்டியெல்லாம் கையில் தடி ஊனி நடப்பாங்க தெரியுமா? அதனால தான் அந்த தாத்தா முதலும் முடிவும் தாத்தாவுக்குன்னு சொல்லியிருக்காரு. இந்நேரம் நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்களே. கண்டுபிடிச்சிட்டிங்களா? மொத்தம் இந்த வார்த்தை 3 எழுத்துக்களை கொண்டது. அதனால தான் தாத்தா 3 எழுத்தில் ஒரு வார்த்தை, அங்கே போகிறேன் அப்படின்னு சொன்னார். அப்போ தாத்தா எங்கே போனாரு? ஆமாம், சரியா சொன்னீங்க. தாத்தா கோவிலுக்கு தான் போனார்.
கோவிலுக்கு நான் போனேங்கிறத தாத்தா எவ்வளவு அழகா ஒரு புதிர் மூலமா சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா குட்டீஸ்? நீங்களும் இதே மாதிரி நிறையா புதிர்களை யோசிங்க, விடைகளை சொல்லுங்க. உங்களோட சிந்தனை திறன் மேலோங்கும். அதோட நிறுத்தாதீங்க. எங்களோட வாட்ஸ்அப் எண்ணுக்கு அதை ஒளிப்பதிவு செய்து அனுப்பி வைங்க. நாங்கள் உங்களுடைய அந்த புதிர்களை எங்களுடைய வானொலியில் ஒளிபரப்புவோம். வாட்ஸ்அப் எண் சொல்கிறேன், குறிச்சிக்கிறீங்களா குட்டீஸ்? 88 70 88 22 07. இந்த எண்ணிற்கு உங்களோட புதிர்களை ஒளிப்பதிவு செய்து வாட்ஸ்அப் அனுப்புங்க. நன்றி குட்டீஸ். உங்களிடமிருந்து நன்றிகளுடன் விடைபெறுவது தமிழருவி திருமதி பா ஆனந்தி, MA BEd, தனியார் பள்ளி தமிழ் ஆசிரியை, சிவகிரி FM ரேடியோ துணை இயக்குனர். நன்றி, வணக்கம். ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே. சிவகிரி FM நேயர்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். நம்ம ஊர்ல இப்படியும் ஒரு மனிதரா தன்னுடைய குரல் வளத்தால் அருமையாக பாடிக்கொண்டிருக்கும் நமது சுந்தரமூர்த்தி அவர்களின் நேர்காணல். வணக்கம் சுந்தரமூர்த்தி. வணக்கம். உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. சிவகிரி பதியில் காந்திஜி தெருவில் வசித்து கொண்டிருக்கேன். நான் வந்து சிவகிரி சின்னியம்பாளையம் அந்த ஆஸ்பத்திரி அருகில் மரக்கடையில் ஒரு 23 வருஷமாக கணக்காளராக பணியாற்றிட்டு இருக்கிறேன். எனக்கு வந்து பாடுறது விருப்பம், அது எனக்குள்ளேயே இருக்குது. நான் எதாச்சியாக பாடும்போது நீங்கள் வந்து கேட்டீங்க. இந்த பாடலை வந்து உலகுக்கு வந்து உங்களுடைய குரல் வளத்தை உலகுக்கு காட்டணுங்கிறதுக்கோசரம் தான் எங்களுடைய நோக்கம். அதுக்காகத்தான் நான் வந்திருக்கோம். இப்போது ஒரு பாடல் காட்டி பாடல் பாடிங்களை கவருங்கள். எனக்கு வந்து சங்கீத ஞானமோ எந்த ஞானம் கிடையாது, ஒன்றை கேள்வி ஞானம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பாடுவேன். உங்கள் குரல் அருமையா இருக்குது, உங்களுக்கே தெரியல. நீங்க பாடுங்க, ஒரு பாட்டு பாடுங்க. ரெண்டாவது, இன்னைக்கு வந்து உங்களுக்கு பிறந்த நாள்னு சொல்லி சொன்னேன், கேள்விப்பட்டேன். பிறந்த நாள் வாழ்த்துக்கள் முதல்ல. நன்றி நன்றி நன்றி. ஒரு பாடல் ஆரம்பிச்சிடலாங்களா? கண்டிப்பா. என்னை ஈன்றெடுத்த என் தாய்க்காக இந்த முதல் பாடலை நான் சமர்ப்பிக்கிறேன். கள்ளி காட்டில் பிறந்த தாயே, என்ன கல்லுடைச்சு வளர்த்த நீ, முள்ளு காட்டில் முளைச்ச தாயே, என்ன முள்ளு தைக்க விடல நீ, காடைக்கும் காட்டுக்குருவிக்கும் எந்த புதருக்குள் இடமுண்டு, கூடைக்கும் அடிக்கும் குளிருக்கும் தாயி ஒதுங்கத்தான் இடமுண்டா, கரட்டு மேட்டையே மாத்துனா அவ கள்ள புழிஞ்சு கஞ்சி ஊத்துனா, கரட்டு மேட்டையே மாத்துனா அவ கள்ள புழிஞ்சு கஞ்சி ஊத்துனா, கள்ளி காட்டில் பிறந்த தாயே, என்ன கல்லுடைச்சு வளர்த்த நீ, முள்ளு காட்டில் முளைச்ச தாயே, என்ன முள்ளு தைக்க விடல நீ, உழவு காட்டுல வித விதப்பா, ஓனாங்கரட்டுல கூழ் குடிப்பா, ஆவாரங்குலையில கை தொட வைப்பா, பாவமப்பா வேலி முள்ளில் அவ விறகெடுப்பா, நாளி அரிசி வச்சு உளையரிப்பா, உள்ள உண்ட மிச்சமுண்டு உசுர் வளர்ப்பா, தியாகமப்பா கிழக்கு விடியும் முன்ன மூழிக்கிறான், அவ உலக்க பிடிச்சு தாம் பிறக்கிறான், மண்ண கிண்டித்தாம் பொழைக்கிறான், உடல் மக்கி போக மட்டும் உழைக்கிறான், கள்ளி காட்டில் பிறந்த தாயே, என்ன கல்லுடைச்சு வளர்த்த நீ, முள்ளு காட்டில் முளைச்ச தாயே,
என்ன முள்ளு தைக்க விடல நீயே. தங்கம் தனி தங்கம் ஆசை இல்ல, தாய்ப்பால் ஒன்றில் மட்டும் தூசி இல்ல, தாய் வழி சொந்தம் போல பாசமில்ல நேசமில்ல. ஓ, ஓ. ஆறு இல்லா ஊரில் கிணறு இருக்கு, கோவில் இல்லா ஊரில் தாய் இருக்கு, தாயில்லா ஊரில் நிழல் இருக்கா, அன்பில் நேசம் இருக்கா. சொந்தம் நூறு சொந்தம் இருக்குது, பெத்த தாயி போல ஒண்ணு இருக்குதா, சாமி நூறு சாமி இருக்குது, அட தாயி ரெண்டு தாயி இருக்குதா. கள்ளிக்காட்டில் பிறந்த தாயே, என்ன கல்லுடைச்சு வளர்த்த நீயே, முள்ளு காட்டில் முளைச்ச தாயே, என்ன முள்ளு தைக்க விடல நீயே. நன்றி. அருமை அருமை அருமை. எங்களுக்காக மனமுருகி பாடிய சுந்தரமூர்த்தி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். மறுபடியும் இன்னும் வேற பாட்டு ஏதாவது பாடுறீங்களா? நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றுமில்லை. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றுமில்லை. முடிந்த கதை தொடர்வதில்லை இறைவன் ஏட்டினிலே, தொடர்ந்த கதை முடிவதில்லை மனிதன் வீட்டினிலே. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றுமில்லை. ஆயிரம் வாசல் இதயம், அதில் ஆயிரம் எண்ணங்கள் உதயம், யாரோ வருவார் யாரோ போவார், வருவதும் போவதும் தெரியாது. ஆயிரம் வாசல் இதயம், அதில் ஆயிரம் எண்ணங்கள் உதயம், யாரோ வருவார் யாரோ போவார், வருவதும் போவதும் தெரியாது. ஒருவர் மட்டும் குடியிருந்தால் துன்பம் ஏதுமில்லை, ஒன்றிருக்க ஒன்று வந்தால் அமைதி என்றும் இல்லை. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றுமில்லை. நன்றி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இப்ப நீங்க பாடின பாட்டு எங்கேயோ போயிடுச்சு. இரவின் மடியில் தலைப்பே கொடுக்கலாங்க. மறுபடியும் எங்களுக்காக இன்னொரு பாட்டு பாடுங்க பார்ப்போம். கண்டிப்பா பாடுறேன். கண்டிப்பா. மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா, வாழ்க்கையில் நடுக்கமா, மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா, வாழ்க்கையில் நடுக்கமா. வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, வாடி நின்றால் ஓடுவதில்லை.
எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடு. ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடு. நாளை பொழுதை இறைவனுக்களித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு. நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு. உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடி. மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. நன்றி. அருமை அருமை அருமை, மிகவும் அருமையா பாடுனீங்க. எப்படிங்க சுந்தரமூர்த்தி இப்படி பார்க்கவே நல்லா அருமையா பாடுறீங்க? அது கேள்வி ஞானத்தால கேட்டு கேட்டு அது கொஞ்சம் மனசுலயே ஏறிக்கும். அது அப்படியே எனக்குள்ள நான் பாடிக்குவேன். வெளியில பாடினது இல்லை. இது இன்று பொழுதுதான் இன்னைக்கு வெளியே பாடின தரணும். அது உங்ககிட்ட தான் நான் ஃபர்ஸ்ட் பாடியிருக்கேன். நன்றி நன்றி நன்றி. எங்களுக்காக லவ் டூயட் லவ் சாங் ஏதாவது பாட முடியுங்களா? கண்டிப்பா பாடுறேன். மலர்களே மலர்களே இது என்ன கனவா, மலைகளே மலைகளே இது என்ன நினைவா, உருகியதே எனதுள்ளம் பெருகியதே வினி வெள்ளம். விண்ணோடும் நீதான் மண்ணோடும் நீதான் கண்ணோடும் நீதான். மலர்களே மலர்களே இது என்ன கனவா, மலைகளே மலைகளே இது என்ன நினைவா, உருகியதே எனதுள்ளம் பெருகியதே வினி வெள்ளம். விண்ணோடும் நீதான் மண்ணோடும் நீதான் கண்ணோடும் நீதான். மேகம் திறந்து கொண்டு மண்ணில் இறங்கி வந்து மார்பில் ஒளிந்து கொள்ளவா, மார்பில் ஒளிந்து கொண்டால் மாறன் அன்பு வரும், கூந்தலில் ஒளிந்து கொள்ள வரவா. என் கூந்தல் தேவன் தூங்கும் பள்ளி அறையா அறையா, மலை சூடும் வயதில் என்னை மறந்து போவதுதான் முறையா. நினைக்காத நேரம் இல்லை காதல் ரதியே ரதியே, உன் பேரை சொன்னால் போதும் நின்று வழிந்திடும் காதல் நதியே. என் சுவாசம் உன் மூச்சில், உன் வார்த்தை என் பேச்சில், 5-6 நூற்றாண்டு வாழ்வோம் என் வாழ்வேவா. மலர்களே மலர்களே இது என்ன கனவா, மலைகளே மலைகளே இது என்ன நினைவா, உருகியதே எனதுள்ளம் பெருகியதே வினி வெள்ளம். விண்ணோடும் நீதான் மண்ணோடும் நீதான் கண்ணோடும் நீதான். பூவில் நாவிருந்தால் காற்றும் வாய்த்திருந்தால் காதல் காதல் என்று பேசும். நீலா தமிழறிந்தால் அலை மொழி தெரிந்தால் நம்மே கவிதை எழுதி வீசும்.
வாழ்வோடு வளர்பிறைதானே வண்ண நிலவே நிலவே, வானோடு நீளம் போல இழைந்து கொண்டது இந்த உறவே, உறங்காத குயிரம் கூட உந்தன் கனவே கனவே, உடலோடு உயிரை போல உறைந்து போனதுதான் உறவே, மறக்காது உன் ராகம் மறுக்காது என் தேகம், உனக்காக உயிர் வாழ்வேன் வா என் வாழ்வே வா. மலர்களே மலர்களே இது என்ன கனவா, மலைகளே மலைகளே இது என்ன நினைவா, உருகியதே எனதுள்ளம் பெருகியதே வினி வெள்ளம், விண்ணோடும் நீதான் மண்ணோடும் நீதான் கண்ணோடும் நீதான் வா. நன்றி. அருமை 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 அருமை. இப்படியே உங்களை பாட சொல்லி கேட்டுக்கிட்டே போல இருக்கலாம் போல இருக்குது. நன்றி சுந்தரமூர்த்தி அவர்களே. மீண்டும் எங்கள் நேயர்களுக்காக ஒரு பாடல். முதல் கனவே மறுபடி ஏன் வந்தாய், நீ மறுபடி ஏன் வந்தாய், விழித்திருந்தது மறுபடி கனவுகள் வருமா வருமா, விழி திறக்கையில் கனவென்னை துரத்துது நிஜமா நிஜமா, முதல் கனவு மூச்சுள்ள வரையில் வரும் அல்லவா, கனவுகள் தீர்ந்து போனால் வாழ்வில்லை அல்லவா, கனவல்லவே கண்மணி நானும் நிஜமல்லவா, சத்தியத்தில் உடைத்து காதல் சாகாதல்லவா, முதல் கனவே மறுபடி ஏன் வந்தாய், நீ மறுபடி ஏன் வந்தாய், விழித்தெழுந்தது மறுபடி கனவுகள் வருமா வருமா, விழி திறக்கையில் கனவென்னை துரத்துது நிஜமா நிஜமா, எங்கே எங்கே நீ எங்கே, காடு மேடு தேடி தேடி இருவிழி தொலைத்து விட்டேன், இங்கே இங்கே நீ வருவாய் என்று சின்ன கண்கள் சிந்துகின்ற துளிகளில் உயிர் வளர்ப்பேன், தொலைந்த என் கண்களை பார்த்ததும் கொடுத்து விட்டாய், கண்களை கொடுத்து இதயத்தை எடுத்து விட்டாய், இதயத்தை பறித்ததற்கா என் ஜீவன் இருக்கிறாய், முதல் கனவே மறுபடி ஏன் வந்தாய், நீ மறுபடி ஏன் வந்தாய், விழி தெளிந்தது மறுபடி கனவுகள் வருமா வருமா, விழி திறக்கையில் கனவென்னை துரத்துது நிஜமா நிஜமா, ஓடல் வேண்டாம் ஓசையோடு நாதம் போல உயிரிலே கலந்து விடு, கண்ணீர் வேண்டாம் காயங்கள் வேண்டாம், 6 மாத பிள்ளை போல மடியிலே உறங்கிவிடு, நிலவரும் நேரம் நட்சத்திரம் தேவையில்லை, நீ வந்த நேரம் நெஞ்சில் ஒரு ஊடல் இல்லை, வண்ணப்பூக்கள் பூக்கும் முன்னே வர சொல்லு தென்றலை, தாமரையே நீரில் ஒளியாதே, தினம் ஒரு சூரியன் போல வருவேன், அனுதினம் உன்னை 1000 கையால் தொடுவேன், சூரியனே தாமரை முகவரி தேவையில்லை, விண்ணில் பொன்னியும் இருந்து கொண்டே விரல் நீட்டி திறக்கிறாய், மரங்கொத்தியே மனதை கொத்தி துளைத்திடுவாய், உள்ளுக்குள்ளே விளக்கடித்து உன் காதல் எழுப்புவாய், நீ உன் காதல் எழுப்புவாய், தூங்கும் காதல் எழுப்புவாய். நன்றி. அருமை. இப்படியே உங்களை பாட சொல்லி கேட்டுக்கிட்டே போல இருக்கலாம் போல இருக்குது. சுந்தரமூர்த்தி, நீங்க பயிற்சி எடுத்து பாடுறீங்களா, பயிற்சி எடுக்காம பாடுறீங்களா?
எனக்கு இது வரைக்கும் பயிற்சி எடுத்ததில்லை, கேள்வி ஞானம் மட்டும்தான். கேட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாடுவேன். ஒரு சில வரிகள் தப்பா இருக்கும், ஒரு சில விஷயங்கள் தப்பா இருக்கும். அது எனக்கு தெரிஞ்சு நான் பாடுறதில்ல. பரவாயில்லைங்களே, இந்த இடத்துக்கு நல்லா பாடுறீங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சுந்தரமூர்த்தி, நீங்க சினிமா பாடல் மட்டும்தான் பாடுவீங்களா, பக்தி பாடல் ஏதாவது பாடுவீங்களா? பக்தி பாடலும் பாடுவேன். எங்க அப்பா முருகனை பத்தி நான் நிறைய பாடுவேன். ஒரு பாட்டு பாடுங்களே பாப்போம், எங்க நேயர்களுக்காக. கண்டிப்பா. மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன், ஒரு மரமானாலும் பல முதச்சோலை மரமாவேன், ஒரு கல்லானாலும் தணிகை மலையில் கல்லாவேன், கருங்கல்லானாலும் தணிகை மலையில் கல்லாவேன், பசும் புல்லானாலும் முருகன் அருளால் பூவாவேன், நான் மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன், ஒரு மரமானாலும் பல முதச்சோலை மரமாவேன், பொன்னானாலும் வடிவேல் செய்யும் பொன்னாவேன், பொன்னானாலும் வடிவேல் செய்யும் பொன்னாவேன், பனிப்பூவானாலும் சரவண பொய்கை பூவாவேன், பொன்னானாலும் வடிவேல் செய்யும் பொன்னாவேன், பனிப்பூவானாலும் சரவண பொய்கை பூவாவேன், தமிழ் பேச்சானாலும் திருப்புகழ் விளக்க பேச்சாவே, தமிழ் பேச்சானாலும் திருப்புகழ் விளக்க பேச்சாவே, மனம் பித்தானாலும் முருகன் அருளால் முத்தாவேன், நான் மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன், ஒரு மரமானாலும் பல முதச்சோலை மரமாவேன், சொல்லானாலும் ஓமென்றொழிக்கும் சொல்லாவேன், பல சுவையானாலும் பஞ்சாமிர்த சுவையாவேன், சொல்லானாலும் ஓமென்றொழிக்கும் சொல்லாவேன், பல சுவையானாலும் பஞ்சாமிர்த சுவையாவேன், அருள் உண்டானாலும் வீடும் பேரும் உண்டாவேன், அருள் உண்டானாலும் வீடும் பேரும் உண்டாவேன், தனி உயிரானாலும் முருகன் அருளால் பயிராவேன், நான் மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன், ஒரு மரமானாலும் பல முதச்சோலை மரமாவேன், கருங்கல்லானாலும் தணிகை மலையில் கல்லாவேன், கருங்கல்லானாலும் தணிகை மலையில் கல்லாவேன், பசும் புல்லானாலும் முருகன் அருளால் பூவாவேன், நான் மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன், ஒரு மரமானாலும் பல முதச்சோலை மரமாவேன், முருகா 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 முருகா. நன்றி நன்றி. அருமை அருமை அருமை. திருச்செந்தூருக்கு போயிட்டு வந்த மாதிரியே இருக்குங்க. டிஎம்எஸ்ஏ தோத்து போயிடுவாரு இருக்குது. சுந்தரமூர்த்தி, எங்க நேயர்களுக்காக கடைசியா ஒரு உருக்கமா ஒரு பாடல் பாட முடியுமா உங்களால? கண்டிப்பா பாடுறேன். ஊரை தெரிஞ்சுக்கிட்ட உலகம் புரிஞ்சுக்கிட்ட கண்மணி, ஏன் கண்மணி, ஞானம் பிறந்திருச்சு நாளும் புரிஞ்சிருச்சு கண்மணி, ஏன் கண்மணி, ஊரை தெரிஞ்சுக்கிட்ட உலகம் புரிஞ்சுக்கிட்ட கண்மணி, ஏன் கண்மணி, ஞானம் பிறந்திருச்சு நாளும் புரிஞ்சிருச்சு கண்மணி, ஏன் கண்மணி, பச்சை குழந்தைன்னு பாலூட்டி வளர்த்த பாலை குடிச்சு புட்டி பாம்பாக கொத்துதடி, ஊரை தெரிஞ்சுக்கிட்ட உலகம் புரிஞ்சுக்கிட்ட கண்மணி, ஏன் கண்மணி, ஞானம் பிறந்திருச்சு நாளும் புரிஞ்சிருச்சு கண்மணி, ஏன் கண்மணி, ஏது வந்த பாசம் எல்லாம் வெளிவேசம்,
காசு பணம் வந்த நேசம் சில மாசம் சிந்தினேன், ரத்தம் சிந்தினேன், அது எல்லாம் வீந்தானோ? வேப்பிலை கறிவேப்பிலை அது யாரோ நான் தானோ? என் வீட்டு கண்ணு குட்டி என்னோட மல்லு கட்டி என் மார்பில் முட்டுதடி கண்மணி, என் கண்மணி. தீப்பட்ட காயத்துல தேல் வந்து கொட்டுதடி கண்மணி, கண்மணி. ஊர தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி, ஏன் கண்மணி. ஞானம் பிறந்திருச்சு, நாளும் புரிஞ்சிருச்சு கண்மணி, ஏன் கண்மணி. நேற்று இவன் ஏனி, இன்று இவன் ஞானி, ஆல கரை சேர்த்து ஆடும் இந்த தோணி. சொந்தமே ஒரு வானவில், அந்த வண்ணம் கொஞ்ச நேரம். பந்தமே முள்ளானதா, இந்த நெஞ்சில் ஒரு பாரம். பணங்காச கண்டு புட்ட புலி கூட புள்ள தின்னும் கலிகாலம் ஆச்சுதடி கண்மணி, ஏன் கண்மணி. அடங்காத கால ஒண்ணு அடிமாட போனதடி கண்மணி, கண்மணி. ஊர தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி, ஏன் கண்மணி. ஞானம் பிறந்திருச்சு, நாளும் புரிஞ்சிருச்சு கண்மணி, ஏன் கண்மணி. பச்சை குழந்தையின்னு பாலூட்டி வளர்த்த பாலை குடிச்சு போட்டு பாம்பாக கொத்துதடி. ஊரை தெரிஞ்சுக்கிட்ட, உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி, ஏன் கண்மணி. ஞானம் பிறந்திருச்சு, நாளும் புரிஞ்சிருச்சு கண்மணி, ஏன் கண்மணி. நன்றி நன்றி நன்றி, மிகவும் அருமை. இடையில் பாடிய நபர் நமது பாரத் கேஸ் சிலிண்டர் போடும் ராஜா அவர்கள். அவர்களின் குரல் வளமும் மிக அருமை. இத்துடன் சுந்தரமூர்த்தி அவர்களின் நேர்காணல் நிறைவு பெறுகிறது. இதுபோன்று திறமைகள் இருந்தும் உலகிற்கு கொண்டு வராத சிவகிரியை சார்ந்த எத்தனையோ நபர்கள் உள்ளார்கள். அவர்களை தேடி தேடி சிவகிரி எஃப்எம் ரேடியோவிற்காக தன்னார்வ நிருபர் எல் பூபதி, ஸ்ரீ கிருஷ்ணா லேத் ஒர்க்ஸ் சிவகிரி. என்றும் உங்கள் அன்புடன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி துணையுடன் தலைமுறை தலைமுறையாக மிகச் சிறப்பாக செயல்பட்டு வரும் நமது ஸ்ரீ கட்பீஸின் மாபெரும் ஜவுளி கண்காட்சி நடைபெற உள்ளது. இக்கண்காட்சிக்கு தங்கள் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். பெண்களுக்கு தேவையான சாரீஸ், குர்த்திஸ், சுடிதாஸ், மேட்சிங் மற்றும் ஆண்களுக்கு தேவையான அனைத்து வகையான ஜவுளி ரகங்களையும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் வாங்க சிறந்த இடம் நமது ஸ்ரீ கட்பீஸ். கடை உரிமையாளருடன் பேச 9524803366 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். அனைவரும் வாரீர், மகிழ்வுடன் செல்வீர்.